என் செல்ல குழந்தையே, கட்டாயமாக இன்று இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டே தீர வேண்டும். ஏனென்றால் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. சரியான நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற இந்த நல்ல விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நான் நடத்தப் போவது உறுதி. நம்பிக்கை இல்லை என்றால் அதன் பிறகு வருவதும் போவதும் அதை ஏற்றுக்கொள்வதும் உன்னுடைய விருப்பம். என் பிள்ளையே, இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் முன்னால் அடியெடுத்து வைத்தாயோ அந்த இடத்தில் உனக்கு கிடைத்த துரோகம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். எந்த இடத்திலெல்லாம் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்திலெல்லாம் துரோகத்தினால் இந்த வாழ்க்கையை இழந்து நின்றாயோ, அந்த இடத்தில் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை மீண்டும் பெறப்போகின்றாய். தன் நம்பிக்கை ஒருவருக்குள் இருந்துவிட்டது என்றால் வேறு எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படாது. அதை கொண்டு நீ மேலேறி வந்து விடுவாய். போலியான பேச்சின் மூலம் நல்லவன் என்ற பெயரை அடைவதை காட்டிலும் வெளிப்படையான பேச்சில் நீ கெட்டவனாக இருந்துவிடு. எதையும் ஒளித்து மறைத்து வைத்து பேச வேண்டும் என்ற அவசியம் இங்கு உனக்கு கிடையாது. ஒரு விஷயத்தை இன்று நீ மறைத்தாயானால் காலம் முழுவதும் அதை மறைப்பதற்கு நீ மேலும் மேலும் போய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலுமே சற்று மெதுவாகவே பயணிக்க தொடங்கு. கடந்து விட்ட பிறகு பிடித்த சிலவற்றை மட்டுமல்ல, சில மனிதர்களையும் மீண்டும் பார்க்க முடியாமலேயே போய்விடலாம். என் பிள்ளையே, வாழ்க்கை பயணம் அப்படித்தானே இருக்கிறது. அதனால் மெதுவாக பயணித்து உனக்கு பிடித்த விஷயங்களையும் சரி, உனக்கு பிடித்த மனிதர்களையும் சரி நல்லபடியாக பார்த்து அவர்களோடு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நீ பழகி கொண்டே இரு. எந்த இடத்திலும் நாம் இன்னமும் அதிக நேரம் பேசி இருக்கலாமோ என்று நீ சிந்திக்கின்றபடி ஒருபோதும் உனக்கு நடந்திருக்க கூடாது. என் குழந்தையே, உண்மையாகவே உனக்கு சில விஷயங்கள் சரியான புரிதலில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான ஒரு புரிதல் என்ன தெரியுமா? யாரையும் நம்பக்கூடாது. யாரும் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் என்பதுதான். இதை நீ எப்பொழுதும் கற்றுக்கொண்டாயானால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு பெரிதாக ஒருபொழுதும் தோன்றிவிடாது. நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி முடிக்க முடியும். தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னுடைய குணம் மாறாமல், பழகிய விதம் மாறாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் சிறந்த மனிதன் என்பதனை நீ மறந்து விடாதே. நேரத்திற்கு தகுந்தாற் போல, உன்னிடம் இருக்கின்ற வசதிக்கு தகுந்தாற் போல ஒருவர் உன்னிடத்தில் பேசுகிறார் என்றால் நிச்சயமாக இவர்களினுடைய நட்பை நீ துண்டித்து விடுவதுதான் உனக்கு நல்லது. பிடித்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னோடு பயணிக்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற தவறுகள் கூட உனக்கு நன்மையாகத்தான் தெரியும். அதே நேரத்தில் பிடிக்காத ஒருவர் என்ன செய்தாலுமே அது உனக்கு தவறாகவே தெரியும். அதனால் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நாம் இதுபோன்று இவர்களிடம் நடந்து கொள்கிறோமே, நம்மிடத்தில் இவர்கள் நடந்து கொண்டால் நம்மால் இதை தாங்கிக் கொள்ள முடியுமா என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். எப்படி நீ நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் மற்றவர்களும் உன்னிடத்தில் நடந்து கொள்வார்கள். நீ எப்படி ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் மற்றவர்களும் எதிர்கொள்வார்கள். எந்த விஷயமாக இருந்தாலுமே கடந்துதான் போகுமே தவிர மறந்து போகாது.
அதனால் பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பேசிய வார்த்தை உன்னை நின்று கொள்ளும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான ஒரு விஷயம். அப்படி நீ இருக்க பழகிவிட்டாயானால் நீ நிம்மதியை தேடுகிறாயல்லவா, அந்த நிம்மதி தானாக உன்னை தேடி வரும். எந்த இடத்திலும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயம் உனக்கு நடந்தாலும் இன்னொருவரிடத்திலிருந்து உனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்தியாக மட்டும்தான் அவர்களை சென்று சேரும். அவர்களுக்கு நடந்த பிறகுதான் ஐயோ அம்மா என்று கூச்சலிடுவார்களே தவிர ஒருபோதும் உனக்கு நடக்கும் பொழுது அதனை அவர்கள் பெரிதாக கண்டு கொள்வது கிடையாது. தன்னோடு பழகுகின்ற சக மனிதனை சமமாக எவனொருவன் மதிக்கவில்லையோ அவன் ஒருபொழுதுமே மனிதனாக இருக்க முடியாது. எவரும் எவரையும் விட இங்கு உயர்ந்தவரும் கிடையாது, தாழ்ந்தவரும் கிடையாது என்பதனை புரிந்து கொள். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் ஒருபொழுதும் பகைத்து கொள்ளாதே. இறுதியில் உன்னை குற்றவாளியாக ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் என்பது எந்நாளும் உன் நினைவில் இருக்கட்டும். இது தெரியாமல் தான் என் பிள்ளை யார் யார் பேச்சையோ கேட்டு இன்னொருவருக்கு உதவி செய்வதோ அல்லது இன்னொருவரை பகைப்பதோ இது போன்ற விஷயங்களை செய்து விடுகின்றாய். கடைசியில் அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை சிந்திக்க வேண்டும் அல்லவா? நாம் பேசுகிறோம் என்பதற்காக எதையும் பேசிவிட்டு யாரையும் பகைத்து கொண்டு செல்லும் பொழுது உண்மையில் யாருக்காக நீ பகைத்தாயோ நாளை அவர்களே யார் உன்னை இதிலெல்லாம் வந்து தலையிடச் சொன்னார்கள் என்று கேள்வி கேட்பார்கள். அப்பேற்பட்ட மனிதர்கள்தான் இவர்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் புரிதல் மிகவும் அவசியம். புரிதல் இல்லாத வாழ்க்கைதான் இங்கு எல்லோருக்குமே கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது. புரிந்து கொண்டோமானால் ஒருவரின் கோபம் கூட நமக்கு அன்பாக தெரியும். புரிந்து கொள்ளாவிட்டால் ஒருவரின் அன்பு கூட கோபமாகத்தான் தெரியும். இதனால் எப்பொழுதுமே ஒரு புரிதலான அன்போடு ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க பழக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, பொய்யான காரணத்தை சொல்லி கூட ஒருவரை வெறுத்து விடலாம். ஆனால் பொய்யான அன்பு காட்டி ஒருவரையும் ஏமாற்றக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரையும் நேசிக்க பழகிக்கொள். சிலரை மட்டுமே நீ நம்ப பழகு. யாராவது ஒருவரை பின்பற்றி செல். ஆனால் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் ஏதாவது ஒன்றை நீ நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் பாடங்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான தருணத்தில் நிற்கின்றாய். அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வாழ்க்கையின் அவசியமாகின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எத்தனை தான் இருந்தாலுமே இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். போதிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் அதை கற்றுக்கொள்கிறோம். ஆரம்பத்திலேயே உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சரியாக கற்றுக்கொண்டிருந்தாயானால் இப்பொழுது இந்த பிரச்சனை உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வந்திருக்காது. இன்னொருவர் உன்னை பார்த்து கேள்வி கேட்கின்ற நிலைக்கு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் குறை சொல்வதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்வது நல்லது. உன்னை யார் என்று நீ தேற்றிக்கொள்வது நல்லது. உன்னுடைய எண்ணம் போல் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். ஆனந்தமாகத்தான் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒருபொழுதும் ஆடம்பரம் தேவை கிடையாது. அன்பானவர்கள்
நம்முடன் இருந்தாலே போதும் என்று எல்லோருக்கும் தோன்றும். அதுபோலத்தான் என் குழந்தையும் ஆடம்பரமாக வாழவெல்லாம் ஆசைப்பட்டது கிடையாது. நம்மை சுற்றி நல்லவர்கள் இருந்தால் போதும் என்று யோசிக்கிறாய். என் குழந்தையே, கிளைக்கு கிளை மாறுவது குரங்கின் குணம், நிலைக்கு நிலை மாறுவது மனிதன் குணம். அதனால் எதையுமே இவர்களிடத்தில் இருந்து என் பிள்ளை நீ எதிர்பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மாற்றும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் தெரிந்து விடுவது கிடையாது. எல்லோரும் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதையும் பெற்று விடுவதும் கிடையாது. அவரவர் திறமைக்கு ஏற்ப அவரவருக்கு கிடைத்திருக்கிறது என்று ஒற்றை சொல்லில் சொல்லி முடித்து விடுவார்கள். ஆனால் திறமை இருக்கின்றவன் அங்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் அந்த இடத்தில் பின்தங்கி இருந்திருப்பான் என்பது இவர்களுக்கு ஒருபோதும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று ஒருபோதும் எண்ணி விடாதே. அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். பிரச்சனையோடும் மனதில் வேதனையோடும் இருக்கும் பொழுது ஒருபோதும் இந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும். சோதிப்பது காலமாக இருந்தாலுமே சாதிப்பது எந்த இடத்திலும் நீயாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே சட்டென்று அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து அங்கே தோல்வியை தழுவிவிடாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து சரியான பதிலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நமக்கு தேவையானது என்று நினைப்பதனால்தான் தேவையான விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் தேவையில்லாததாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. இதனை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பணம் இருந்தால் உபசரிப்பார்கள், பணம் இல்லை என்றால் அவமதிப்பார்கள். இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு. இன்றைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாமுமே இப்படித்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் நீ பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன்னுடைய அமைதிதான் உன்னுடைய அன்பிற்கு நிச்சயமாக மிக பெரிய மரியாதையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த இடத்தில் அமைதியாக இருந்தாயோ அந்த இடத்தில் உன்னை மற்றவர்கள் ஆரவாரம் செய்கின்ற அளவிற்கு நீ உயர்ந்து நிற்பாய். என் பிள்ளைக்கு இன்றிருக்கின்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தோன்றுகிறதா? அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் வக்கீலாக நின்று வாதாடி, அதாவது வழக்கறிஞராக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கே அவர்கள் வாதாடி வெற்றியை பெறுகிறார்கள். அதே நேரத்தில் நீ ஒரு தவறை செய்துவிட்டாயானால் அந்த இடத்தில் அவர்கள் நீதிபதியாக மாறிவிடுகின்றார்கள். நீதிபதியாக மாறி உனக்கு தண்டனையை கொடுக்க நினைக்கிறார்கள். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்களுக்கு தனக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் என்றுதான் எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்னதான் தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் குணம் கசப்பு கசப்பு தான். அதுபோலத்தான் சில உறவுகளும் நீ என்னதான் செய்தாலும் அவர்களின் குணம் ஒருபோதும் மாறுவது கிடையாது. உன்னோடு இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் மனதில் நினைவில் வைத்து கொண்டு நீ சிரித்தாலும் சரி, நீ அழுதாலும் சரி, உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்றேன். நீ அணைத்தாலும் அடித்தாலும் இந்த தாயோடு தான் நீ பயணிக்கிறாய். நீ நினைத்தாலும் நீ துடித்தாலும் எப்பொழுதும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பது எந்த நேரத்திலும் உனக்கு நினைவில் இருக்கட்டும்.
நிச்சயமாக இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கை நல்லபடியாக உனக்கு நீ வேண்டியதை எல்லாம் கொடுக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.